டிஎன்ஏ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலேட்டட் queries தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். அலாட்மெண்ட் ஸ்டேஜ் அப்போது உங்களுக்கு ஒரு சீட் அலாட் பண்ணுவாங்க. அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் வந்து ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் கன்ஃபர்மேஷன் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது மேண்டிட்டரியாக, சப்போஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலைன்னா என்ன ஆகுன்றது தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அலாட்டட் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட்டில் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின். உங்களுக்கு கிடச்ச சீட்லேயே நீங்கள் சாட்டிஸ்ஃபைட்னா அக்செப்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு காலேஜ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அதில் போய்ட்டு உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல, காலேஜுக்கு ஃபீஸும் பே பண்ணலைன்னா உங்களுக்கு அதை வில்லிங் இல்லைன்னு சொல்லி உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட். உங்களுக்கு கிடச்ச சீட்டில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட், பட் உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் உங்கள் ஹையர் ஆர்டர் ஆஃப் சாய்ஸஸ் எதுலையாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துட்டு நியரஸ்ட் டிஎஃப்சியில் போய்ட்டு உங்கள் டேட் ஸ்பெசிஃபைடில் அலாட்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது அப்வர்ட் மூமெண்ட்டில் ஏதாச்சும் சீட் கிடச்சிதுன்னா அது அலாட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வில்லிங் இல்லைன்னு சொல்லி அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு உங்களோட அலாட்டட் சீட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்க்கும் உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட 5th சாய்ஸ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்குன்னா நீங்கள் நியரஸ்ட் டிஎஃப்சிக்கு போயிட்டு அந்த ஃபீஸ் பே பண்ணிடணும். உங்களுக்கு வந்து இப்போ சாய்ஸஸ் 1, 2, 3, 4 ஏதாச்சும் ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா அதில் வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். உங்களுக்கு கரண்ட் சீட்லேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடச்சா உங்களுக்கு ஓகேனா நீங்கள் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். உங்களுக்கு கிடச்ச சீட்டில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ப்ளஸ் உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிக்ளைன் அண்ட் குவிட். உங்களுக்கு கிடச்ச சீட்டில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை, ப்ளஸ் உங்களுக்கு அதர் ரவுண்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண இஷ்யூ இல்லைனா நீங்கள் டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுக்கலாம். அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா உங்களுக்கு எந்த சீட்டுமே அலாட் ஆகலை உங்களோட சாய்ஸஸ்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து என்னென்னா நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஆப்ட் பண்ணலாம். இதில் வந்து ஏதாச்சும் ஒரு சீட் உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா அது அலாட் ஆகும். உங்களுக்கு எந்த சீட்டுமே அவைலபிளாக இல்லை அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்போனா உங்களை வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க.